ஜெய் மல்லையா அம்பானி ஆதானியை போய் சீஸ் பண்ணிட்டு இருக்கியா நீ? நீரவ் மோடியை பிடிச்சி சீஸ் பண்ணுறியா? அவன் ஓடி போயிட்டான் வெளிநாட்டு பக்கம்லாம். நான் கேட்குற லோன் கொடுக்குறீல்ல, அப்போ கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்னு பார்த்து கொடுக்குறியா? 1008 மேடம் சார் போட்டு கொடுக்குறா, அப்போ கொடுக்கலன்னா கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிட்டு இருக்குது. மாசம் மாசம் கேட்கணும் உன் முன்னாடி எவனையும் கூட்டு போக மாட்டான். அந்த இது பண்ணிட்டு இருக்கியோ வேற குட்டி விடல வாத்தால கூட்டி போயிருவோம். வாரி பிஞ்சுவோம். எனக்கு இப்ப நைட்டுக்குள்ள வரலன்னா காலையில வந்து ஆடிக்கணும் பார்த்துக்கோ. 2 அமௌண்ட் எனக்கு இப்ப வந்தாகணும். எல்லா லோனும் எடுத்து பாருங்க. 2ஆம் தேதி தான் 2ஆம் தேதி ஒருத்தருக்கும் சம்பளம் வராது. அடி 500 ரூபா ஃபைனை போடு, இங்கிட்ட அங்கிட்டு லோனே கட்டி முடிக்க முடியாது. அவரோட மனைவி தற்கொலை முயற்சி செஞ்சிருக்காங்க எல்லாம் உள்ள போறாங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ் உள்ள போறாங்க. சார் என் பொண்டாட்டி கூப்பிடுதான் சார், எங்க அம்மாவை கூப்பிடுதான் சார். இதுக்கு நியாயமே இல்ல. இந்த பஜாஜ் கம்பெனிக்கார எனக்கு நியாயமே கொடுக்கல சார். ஆனாலும் அந்த ஊழியர்களையும் பேங்க்காரங்க பிரஷர் பண்றாங்க. ஏமா இவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. எந்த பேங்க் ஓனர் உனக்கு தெரியும்? உங்களை இவ்வளவு காட்டு முன்னாடி தனம் இருந்தது எனக்கு தெரியாம போச்சு. உன்னை என்ன விட்டு வேலை விட்டு தூக்கினா வேலை விட்டு தூக்கி இருப்பானுங்க. மாட்டிக்குவான். தொக்கா மாட்டிக்கினாரு ஒருத்தர், நீங்க மாட்டிக்குவான். கிரெடிட் கார்டு ஒரு நல்ல சிஸ்டம். உனக்கு பயன்படுத்த தெரிஞ்சாது நல்ல சிஸ்டம். உனக்கு பயன்படுத்த தெரியலன்னு வாயை மூடிட்டு இருக்கு. அது போவாது. 712 இன்னும் 12 ரூபா தங்கி போச்சு. அதுக்கு வந்து விழுந்தது பாரு ஒரு 2200 பக்கம். தட்டா டுமில் டம்னு பத்தியா டொனால்ட் டக் வச்சான் பத்தியா வச்சா 50 ரூபா போய் எனக்குன்னு. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ நெல்லையில பஜாஜ் பினான்ஸ்ல இருந்து ஒரு நபர் கடன் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா கரெக்டா தான் திருப்பியும் கட்டிட்டு இருந்திருக்காரு. 1 மாசம் ஏதோ டிலே ஆயிருக்கு. அதாவது 1 நாள் 2 நாள்ல 4000 ரூபாயை கட்டிட்டாரு. கையில தான் 750 ரூபாய் இருக்கு, காலையில பண்ணி விடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டும் இன்ஃபார்மும் பண்ணிட்டாரு. ஆனாலும் அந்த பஜாஜ் ஊழியர் நைட்டு 11 மணிக்கு கால் பண்ணி ஆபாச வார்த்தைகள்ல திட்டி இருக்காரு சார். இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? 11 மணி தான் போதை ஏறிருங்க அவனுக்கு தனியாக போட்டு. இப்போ நம்ம தான் பேசுறது. அதாவது ஆக்சுவலாக இந்த RBI மேனுவலில் வந்து இந்த ப்ரைவேட் ஃபைனான்ஸ்ட்டு வந்து அள்ளி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எந்த கேட்ட கேள்வியும் கிடையாது. நாட் ஓன்லி பஜாஜ், எனி ப்ரைவேட் ஃபைனான்ஸ் இப்படி தான் இருக்காங்க. இதில் வந்து பக்கெட்டுன்னு சொல்லுவாங்கம்மா. பக்கெட் 1, பக்கெட் 2, பக்கெட் 3 போகும். 18 பக்கெட்டு போகும். உனக்கு கலெக்ஷன் ஏஜென்சிக்கும் பேங்க்குக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அது தனி ஏஜென்சி, பேக் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க எங்கேயே முடிச்சு இதில் நடந்து பேசுவாங்க. அவங்களுக்கு டார்கெட்டு ஒன்றது வசூல் பண்ணி கொடுத்தா காசு. ஆக்சுவலாக இது வந்து இவ்வளோ இந்த சீனுக்கு இது ரொம்ப கம்மி சீன். இது எப்படின்னா ஒன்று இன்றைக்கு இவ்வளோ ட்ரிகராக இருக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் டைம் கூட எடுத்துருக்கலாம். அதாவது 5வது 6வது பக்கெட்டுக்கு மேலே பேசுவாங்க. இதில் இடையில வந்து ஹைகோர்ட்டு பேரெல்லாம் யூஸ் பண்ணுறானுங்கம்மா. நான் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து அட்வொகேட் பேசுகிறோம், உங்கள் மேலே வாரண்ட் இஷ்யூ பண்ணுறோம். வாரண்ட் எந்த ஊருடா அட்வொகேட் இஷ்யூ பண்ணாங்க? வாரண்ட் இஷ்யூ இல்லை, அவங்களாம் டுபாக்கூருமா, ஃப்ராடு. அவங்களாம் வக்கீல்லாம் கிடையாது. சேம்பர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் அப்படிங்கிறான். சேம்பர் ஆஃபீஸா? அப்படி ஒன்றும் இல்லவே இல்லையே. சேம்பர் தனியாக இருக்குது, ஆஃபீஸ் தனியாக இருக்குது. சேம்பர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் அப்படிம்பாங்க. இது இந்த அனுபவங்களாம் உங்களுக்கே இருக்கணும். ஏர்செல் இதில் எல்லாம் முன்னாடி பில்லு கட்டலைன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நீங்கள் உதாரணம் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, ஹைகோர்ட்லேருந்து அட்வொகேட் வாரண்ட் இஷ்யூ ஆடியன்ஸுக்கு வாரண்ட் இஷ்யூ ஒன்லி ஃபார் த கோர்ட்டு தான் இஷ்யூ பண்ணும். ஸ்டேஷனில் கூட உங்களுக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ண முடியாது. வாரண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண கோர்ட்டில் போய் ஜட்ஜி தான் சைன் பண்ணுவார் வாரண்ட்டு. அது உங்கள் மேலே FIR இருக்கணும், NPW பெண்டிங் இருக்கணும், ஏகப்பட்டது இருக்குது. ஸ்டேஷனில் வேணால் சம்மன் தான் அனுப்பலாம். இது மாதிரி எவனாவது உங்களுக்கு அடித்தான்னா, சார் எங்கள் வீடு இங்கே இருக்குது, நாங்கள் அருகாமையில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம், நீங்கள் வாங்கன்னு சொல்லி வரமாட்டான். அப்புறம் கெட்ட வார்த்தையில் திட்ட ஆரம்பிச்சிருவாமா? எந்த இதுல வந்து அவங்க மனைவியையும் அம்மாவையும் ரொம்ப தவறுதலா அந்த வார்த்தைகள்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனம் தளராதீர்கள். உங்களுக்காக எங்கேயும் நாங்கள் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அந்த மாதிரிலாம் உன்னை யார் பேச சொன்னா? நீ வேலை பார்க்குற இடத்துக்கு வசூல் பண்ண வரக்கூடாது. முதல் பாயிண்ட்டு. 7 மணிக்கு மேலே உனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. உன்னை ஆபாசமாக திட்டக்கூடாது, த்ரெட் பண்ணக்கூடாது. இவ்வளவு சொல்லி நீ எதுவுமே கேட்கறதில்ல. வீட்டுக்கு வரக்கூடாது. இவ்வளவும் சொல்லி நான் கேட்குற லோன் கொடுக்குறீல்ல, அப்போ கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்னு பார்த்து கொடுக்குறியா? 1008 மேடம் சார் போட்டு கொடுக்குறா, அப்போ கொடுக்கலன்னா கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிகிட்டு இருக்கு. எதுக்கு திட்ட? இதை விட இன்னும் ரெக்கார்டாகலாம் நடந்துக்குவாங்கம்மா. தஞ்சாவூரில் ஒரு டிராக்டரை சீஸ் பண்ண வந்து தற்கொலை பண்ணிட்டார் தெரியுமா விவசாயி ஒருத்தர். நீ யார்? நான் விஜய் மல்லையா அம்பானி ஆதானியை போய் சீஸ் பண்ணிட்டு இருக்கியா நீ? நீரவ் மோடியை பிடிச்சி சீஸ் பண்ணுறியா? அவன் ஓடி போயிட்டான் வெளிநாட்டு பக்கம்லாம். இங்கெல்லாம் ஏழை இல்லையவங்க 4000, 3000, 2000 டியூ கட்ட முடியாதவங்க கட்டெல்லாம் அடுத்த மாதம் கட்ட போகிறாங்க. அதுதான் போட்டு வச்சிருக்கேன் பெனால்ட்டிமா. லோனோட பெனால்ட்டி அதிகமாக இருக்குல்ல. அதாவது பஜாஜ் ஃபைனான்ஸை பொறுத்து 2ஆம் தேதி தான் அவங்க டார்கெட்டு. எல்லா லோனும் எடுத்து பாருங்க. 2ஆம் தேதி தான். 2ஆம் தேதி ஒருத்தருக்கும் சம்பளம் வராது. அடி 500 ரூபா ஃபைனை போடு, இங்கிட்டு அங்கிட்டு லோனே கட்டி முடிக்க முடியாது. நீ சார் நான் ஒரு டவுட்டு எனக்கு ரொம்ப நாளாக உண்டுமா.
இப்போ நீ வந்து ஒரு ஃபைனான்ஸ் கொடுக்குற வட்டி கொடுக்குற பொண்ணு, ஓகேவா, சொர்ணாக்கா வட்டி கொடுக்குறவ, உன்கிட்ட 10 லட்சம் வாங்கியிருக்கேன். நான் வந்து திருப்பி அந்த 10 லட்சத்தை வட்டியோடு கொடுக்குறேன். நீ என்ன செய்வ, வாங்கிப்பியா இல்லையா? வாங்கிட்டு இருந்தாலும் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஏன் லேட்டா கொடுத்தேன்ற மாதிரியான வசூலும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் லேட்டாக கொடுத்தது வாங்கினா பரவாயில்ல, அதுதான் மாதம் மாதம் உனக்கு இஎம்ஐ ஒழுங்காக தானே கட்டுறேன். ஃபோர் க்ளோசிங் சார்ஜ் வாங்குறீங்க, எதுக்கு வாங்குற? நான் உன் கடனை திருப்பி உன்கிட்ட கடன் வாங்கினது வாஸ்தவம். பேங்கு உன்கிட்ட கடன் வாங்கினது ரொம்ப நல்லது. நீ வச்ச வாழையெல்லாம் குளதள்ளி போச்சு. நான் ஒரு நிலத்தை விற்றுட்டு மொத்த கடனையும் செட்டில் பண்ணுறேன். மாதம் மாதம் இஎம்ஐ உனக்கு கட்டுறேம்மா. உனக்கு எப்படி புரியுற மாதிரி சொல்லலான்னா, ஒரு கார் வாங்குகிறோம், மாதம் இஎம்ஐ 50,000ன்னு வச்சுக்க. மாதம் மாதம் நான் கரெக்டாக தான் கட்டிகிட்டு இருக்கேன். சரி ரைட்டு, மொத்தமாக பல்காக எனக்கு பணம் வருது, க்ளோஸ் பண்ணிடலாமே அப்படின்னு போனால் ஃபோர் க்ளோசிங் சார்ஜின்னு வாங்குறாமா. 1 லட்ச ரூபாய்க்கு 5,000 ரூபா. 1 லட்ச ரூபாய்க்கு 5,000 ரூபா. எனக்கு நடந்துகிட்டு இருக்கு இந்த அனுபவம். 1 லட்ச ரூபாய்க்கு 5,000 ரூபா. சரி 10 லட்சம் கட்டினா 50,000 ரூபா எதுக்கு வாங்குற நீன்ட்ட? இது போக ஜிஎஸ்டி, லோனை க்ளோஸ் பண்ணுறது எதுக்கு ஜிஎஸ்டி? எனக்கு அது புரியலையே. இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படியே உட்காந்து பேன் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்களாமா? ஃபுல்லாகவே அவங்களுக்கு ஃபேவராகவே இருக்காங்க. அதுதான் நம்ம கடுப்பாக வருது. நான் கடன் வாங்கினது வாசம், நீ கொடுத்த, நான் ஜாலியாக உன் காரை ஓட்டினேன். ஆனா இது பெரிய நபர்களுக்கு நடக்க மாட்டேங்குதே சார். நடக்காது. அடிமட்ட ரேட்ல நடக்காது. சரி இதோட இன்னொரு குத்து சொல்றேன். சொல்றாங்க. ப்ளூ கலர் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குல்ல, நேத்தைக்கு நடந்த அனுபவம். நேத்தைக்குமா ஏமா அடுத்த ஆள்கிட்ட போகிற? நேத்தைக்கு ஒரு பணம், ஒரு பெருந்தொகை, ஒரு சும்மா 1 லட்சத்தில் வச்சுக்கோ போடணும்னப்ப 1 லட்ச ரூபா வரைக்கும் போட்டால் சார்ஜ் இல்லையா? 1 லட்ச ரூபாய்க்கு மேலே லட்ச ரூபாய்க்கு 550 ரூபா சார்ஜான். நம்ம அக்கௌண்ட்ல உன் காசு பேன் நம்பர் மேலே எழுதியிருக்கோம். நான் ஐடி கட்டுறேன், பேன் கார்டு இருக்குல்ல மேலே. இல்லை இதில் உனக்கு என்ன இஷ்யூ? எனக்கு புரியவே இல்லை. எனக்கு எனக்கு இது விளக்கமே புரியலைங்க நீங்கள் சொல்கிறதுன்னு. சார் தட் இஸ் த மேனுவல், எங்கள் பேங்க் நாம்ஸு. நீங்கள் மேலே பேசுகிறதா ஆரம்பிட்ட பேசணும். ரீஜனல் மேனேஜரை போய் நான் எங்கே போய் பார்த்தேன். அதே இந்தியன் பேங்க்கு நம்ம சொல்லுவோம் அளவலா குலகலா வியாபாரம்னு, அவங்கள்ட்ட கேட்டால் சார்ஜ் கிடையாது. அப்போ இது எப்படி உனக்கு வலிக்குது அங்கே வலிக்கல? எப்படி இது புரியல எனக்கு. அது சென்ட்ரலைஸ்டு பேங்க், இது பிரைவேட். இந்தியன் பேங்க்கில் வந்து என்னது 0 அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ், அதாவது 0 இருந்தால் கூட பெனால்ட்டி கிடையாது. அப்புறமா 500 ரூபாய் மாற்றினாங்க. அது கூட ஒரு நியாயம் இருக்குது. அவரோட ஏடிஎம் கார்டை வச்சுருக்கோம், அதுக்கு ஒரு சிப்பு வச்சு அவன் எனக்கான ஆக்சஸ் அவன் வச்சுருக்கான் ஆன்லைனில். இங்கே 10,000 ரூபா மெயின்டைன் பண்ணணும் மினிமம் பேலன்ஸ். ஏன் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை, நீ ஏன்டா வருத்தப்படுற? அதுக்கு ஒரு அபராதம். மெயின்டைன் பண்ணல 1ஆம் தேதி 10ஆம் தேதி, அதுக்கு அபராதம். ஏன் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை, நீ ஏன்ப்பா கவலைப்படுற? 10,000 ரூபா பெருங்காசு தானம்மா. ஆமாம் சார், ஒரு வாடகை கொடுக்குற காசு. அப்போ இந்த பேங்க்கெல்லாம் கட்டிக்கிற கூத்து கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டாங்கம்மா. சரி ரைட்டு, இதெல்லாத்தையும் விடு. நகையோட வைக்க போகிறல, மார்வாடிட்டு கொண்டு வைக்கிற, அவங்க என்ன செய்வார், தேய்ச்சி பார்த்துட்டு அவர் வாங்கி இதே நான் பேங்க்கில் கொண்டு வைக்கிறோம்னு வச்சுக்க, நகை பரிசோதகருக்கான கூலியை நான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நான் எது கொடுக்கணும்? நான் கொடுத்தது அது ஒரிஜினல் தானே. நான் கவரிங் கொடுக்குறேன், ஒரிஜினல் கொடுக்குறேன். உன் ஸ்டாஃப் நீ தானே வச்சுக்கணும். ஆமாம், நீ தான் எனக்கு பணம் கொடுக்க போகிற, என் நகையை ஹோல்டு பண்ண போகிற. அது நல்ல நகையை கட்டுறாங்கன்னு யார் பார்க்கணும்னு நான் கேட்குறேன். அவங்க தான் பரிசோதிச்சுக்கணும். அதுக்கு நம்மள்ட்ட சார்ஜ் வாங்கினா எப்படி? பரிசோதிங்க, நல்லா போட்டு தேய்ங்க, உங்களை யார் கேட்டா? அதுக்கு நான் சார்ஜ் கொடுக்கணும்னு சொல்கிறது எப்படி நியாயம்? ஏம்மா அதுக்கு மிஷினே வந்துருச்சுமா, அப்படி வச்சு பார்த்தா ஸ்கேனில் காமிச்சிடும். எத்தனை கோல்டு கடைக்கு போங்க, எத்தனை கேரட் எல்லாமே வெளியில் டிஸ்பிளேல ஓடும். அதை வச்சுக்கிறது கிடையாது. ஆளை வச்சுக்கிட்டு ஐச்சாட்டியம் பண்ணிவிட்டு அதுக்கு நம்மள்ட்ட அவனுக்கு ஒரு 15,000 சம்பளம் கொடுத்தா தான் என்ன நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறாங்கம்மா. இது எந்த லாஜிக்கே புரியல எனக்கு. இது இப்போ இந்த விஷயத்துல அந்த அவரோட மனைவி தற்கொலை முயற்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு உள்ள போகிறாங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ் உள்ள போகிறாங்க. நான் அது பல முறை சொல்லியிருக்கேன். இந்த லோன் வசூலை பற்றி உங்கள்கிட்ட நான் நிறைய பேசியிருக்கேன். நான் அந்த பண வசூல், இந்த இடம் பிடிக்க போகிறது, இதுக்கெல்லாம் போகவே மாட்டேன். டப்புன்னு உள்ளே போய் தொங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி பல முறை நீ போய் பிரச்சனை பண்ணி வச்சுருப்ப. அன்னைக்கு காக்கா உட்கார பணம் பழம் இந்த கதையா, வாங்க வக்கீல் சாரே போய் கேட்போம் சாரேன்னு வண்டி எடுத்துக்கு நம்மளும் சரி வாழை இது சொல்கிற பேர் வாழை சும்மா வா போ அப்படின்னு போய் உள்ளே போய் டக்குன்னு தொங்கிட்டாங்கன்னு வச்சுக்க, தற்கொலைக்கு தூண்டியவர்களை ரிமாண்ட் ஆகிடுவோமே. தேவையாது, அந்த வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. லோன் வாங்குறவர்களே அவங்க போய் நாண்டுக்கிட்டாங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. இப்போ சூசைட் அட்டன் பண்ணிட்டு மருத்துவமனையில் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுப்பாங்க, சிக்கிக்க போகிறார், உள்ளே போய்டுவீங்க. நீங்கள் உங்கள் குடும்பம் தான் சந்தியில் நிற்கும். பேங்கில் நீங்கள் பார்க்குறது ஒரு வேலை. சார் கடன் கொடுத்தீங்க, போய் கேட்டோம், அவன் கொடுக்கல, கேட்டோம் கொடுக்கல, இவ்வளோதானே விட. ஆனாலும் அந்த ஊழியர்களையும் பேங்க்காரங்க ப்ரெஷர் பண்ணுறாங்களா சார்? ப்ரெஷர் பண்ணாக்க இப்போ நீ தான் மாட்டுவ. பேங்காக மாட்டுது? எந்த பேங்க் மாட்டுது? பஜாஜ் ஃபைனான்ஸ் மேலே. ஏம்மா இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல. எந்த பேங்க் ஓனர் உனக்கு தெரியும்? நீ என்ன நம்பிக்கையில் கொண்டு பணம் போடுற? மிஷினில் ஒரு பக்கம் டர்ன்னு ஓடுது, பணமாக போகுது. எந்த பேங்க் ஓனர் உனக்கு தெரியும்? யாரையும் தெரியாது. இவங்க யாரையும் உனக்கு தெரியாது.
இவன் தான் மாட்டுவான். தம்பி அது ஓன் பிரச்சனைம்பாங்க. சிம்பிளாக சொல்லுவாங்க, தம்பி அது ஓன் பிரச்சனை. நான் உங்களை இப்படி வசூல் பண்ண சொல்லலை, இவ்வளோ ரெக்கார்டாக ஃபீல் பண்ண சொல்லலை. உங்களை இவ்வளோ இப்படி காட்டு முன்னாடித்தனம் இருந்தது எனக்கு தெரியாமல் போச்சே. உன்னை என்னை விட்டு வேலையை விட்டு தூக்கினா வேலையை விட்டு தூக்கியிருப்பானுங்க. மாட்டிக்குவான், தொக்கா மாட்டிக்கினாரு ஒருத்தர், இவன் மாட்டிக்குவான். கைதும் செஞ்சிருவாங்களா சார்? மூணு ஜெயிலுக்கு தான் போவான். இப்போ இந்நேரம் ப்ராசஸ் ஆகிருக்குமே, இதெல்லாம் லேட்டு. ப்ராசஸ் எல்லாம் என்ன ஸ்டார்ட் பண்ணு, ஏன்னா சோசியல் மீடியாவில் வைரல் ஏன்னா ஆயிடுச்சு. அவர் வந்து ஆல்ரெடி ஒரு புகார் கொடுத்துருக்காராம் சார் நெல்லை சந்திப்பு காவல்துறையில. ஆனா காவல்துறைகள் நடவடிக்கை எடுக்கலன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால இவரே பெட்ரோலை தூக்கிட்டு ஆபீஸ்ல போயிட்டு ஊத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாரு. பொதுவாக சொல்ல போனால் லாஜிக் என்னமா சொல்லுவாங்க, கடன் வாங்கினில்ல கட்டு. இது ஜென்ரல் மித்து, இதுதான் மித்து இதுதான். நான் சும்மா ஒன் சைடாவெலாம் பேச முடியாது, நான் பேசவும் மாட்டேன். கடன் வாங்கினில்ல கட்டு. நான் உன்ட்ட பணம் கொடுக்குறேன் வட்டிக்கு, நான் ஒருத்தட்ட வாங்கி கொடுத்துருப்பேன், நீ ஹெல்ப்பாக கேட்டிருப்பேன், நான் அவனை வட்டிக்கு எடுத்து உட்காந்துருப்பேன். அப்போ எனக்கு இரிட்டேட் ஆகுமா இல்லையா? இந்த இதுவும் நடக்கும் சார். இப்ப யாருக்காவது போனோ இல்ல வேற ஏதாவது ஐட்டம் வேணும்னா ஃப்ரெண்டு கிட்ட சிபில் நல்லா இருக்கு, நான் ஒரே ஒருத்தனுக்கு ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்து நான் இஎம்ஐ கட்டி பிடிச்சேன். தாயா பிள்ளையா போனாலும் வாய் வேறுன்னு அன்னைக்கே முடிவு எடுத்தேன். தம்பி உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன், எந்த இதுவும் கிடையாது, தேவையே இல்லை. மயிருடா நட்பும் பொருளோட கெடும்னா, மயிருடா நட்பு தலைமயிர் பூர முடியாத நட்பு பொருளோட கெடும். பணம் போய் வந்துன்னா நட்பு கெட்டு போயிடும். பணம் வாங்கினா கட்டணும், இது மித்துமா, நான் மறுக்கவே இல்லை, நான் எந்த சூழ்நிலையும் மறுக்கவே இல்லை, அதை ஒத்துக்கிறேன். அவங்க போடுற வட்டி, மீட்ரு வட்டி, டபுள் வட்டி எல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் நான் கடன் வாங்குறேன், கட்டணும், அதான் சரி. ஆனால் கடன் வசூலிக்கு முறைன்னு ஒன்று இருக்குது, இது கடன் வசூலிக்கு முறை இல்லைல்ல. இப்போ தனியார் ஒருத்தன் வந்து இதை மாதிரி பேசியிருந்தாங்கன்னா இது மேட்ரே ஆகிருக்காது, கரெக்டு தானே? நீ ஒரு பேங்கிங் செக்டாரில் உள்ள நீ தனியார் இருக்காங்க, நம்ம தனியார்னா ப்ரைவேட்டு வாங்குறீங்களா மாட்டி, அவங்கெல்லாம் பேசதாம செய்வாங்க, பேசுவாங்க, வீட்டு வாசல் வந்து தகராறு பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஏன்னா அவங்க தொழிலே அதுதான். ஆனால் பேங்கிங் செக்டார் அப்படி இருக்கக்கூடாது. இதுக்கு பயந்தானே உங்கள்கிட்ட வாங்குகிறோம். நீங்கள் என்ன சும்மா வாங்குறீங்க? 15 லட்ச ரூபா கார் லோன் 26 லட்ச ரூபா கட்டி முடிச்சிருங்க. 15 லட்ச ரூபா லோன் அவங்க டிஸ்போசல் பண்ணது 26 லட்ச ரூபா முடிச்சிருக்கேன் திருப்பி. இதில் ஃபோர்க்ளோஸ்லாம் பண்ணி 1 லட்ச ரூபாய்க்கு 550 ரூபா போகிற வழியே கழுத்தை பிடிச்சல வச்சுருக்கேன். நீ குதிரையை போட்ட மாரி எப்பா வந்துட்டு பிச்சுக்கிட்டு இந்த ஆர்சி புக்கை வாங்கி தள்ள வச்சு படுத்த நாள் இருக்கு. நான் அடைந்த மகிழ்ச்சி இருக்கேன். அந்த அது பேர் என்ஓசி வாங்கியாந்து கொண்டு ஆர்டிஓட்ட கொடுத்து ஒரு சீலை போட்டு அப்பாடா, அதுக்கு அடுத்த நாளே கால் வருது. ஒன்று மாரி ஒரு பொண்ணு, ஹலோ சார் லோன் வேணுமா சார்? எம்மா தாயே என்ன விட்டுறம்மா, என்னால் முடியாது, ஏன்னா கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறது எனக்கு பிரியும். கார் வேறு வழி இல்லை, கடன் போட்டு தான் வாங்கணும். ஆனால் அந்த கரெக்டான கட்டுறாள் இஎம்ஐயில் அந்த பிரச்சனையான கிடையாதுமா. அந்த மாதிரி இந்த இல்ல இப்போ இந்த 1 மாசம் 2 மாசமும் அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமா தானே சார் தள்ளி போகுது, கட்ட மாட்டேன்னு சொல்றது இல்ல யாரும். இதுதாம்மா அவங்களோட டார்கெட்டே மிடில் கிளாஸ் தானம்மா. பேங்க் யாருக்கு பணம் கொடுக்கும்? ஹை கிளாஸ் லோன் வாங்க மாட்டாங்கம்மா. இல்ல வாங்கினாலும் திருப்பி கட்ட மாட்டாங்க. அது பெரும்படியா 1000 கோடி 2000 கோடி தான் ஏமாற்றுவாங்க, 50 கோடியெலாம் ஏமாற்ற மாட்டாங்க. அப்போ நான் கேட்குறது ஒன்றே ஒன்று என்னென்னா, ஒரு லோனு வாங்கியிருக்காங்க, அந்த நீ செத்துறவும் கூடாது நல்லாவும் இருந்துடக்கூடாது, சுகர் மாரி தான்மா, உன் வியாதியும் சரியாயிடக்கூடாது, நீ செத்துறவும் கூடாது, செத்துட்டீங்கன்னா மாத்திரதிக்க மாட்டேன், அந்த இழுபறியிலே இருக்கும். அதே மாரி தான் மிடில் கிளாஸோட வாழ்க்கை. ஒரு மாதம் காசு இருக்கும், ஒரு மாதம் இருக்காதுமா. திடீர்னு ஜுரத்தில் படுத்துட்டோம், இல்லை உடம்பு சரியில்லை, ஒரு ஒரு மெடிசன் செலவு வந்துடுது 5 லட்சம், நீ என்ன பண்ணுவேன்? கடன் வாங்கி கட்டுவான். அதேமாரி இன்னொன்று கொடுமை பண்ணுறானுங்கம்மா, செத்து போனது பிறகு அவங்க வீட்டில் போய் லோன் கேட்குறானுங்க. அதுதான் நீ இன்சூரன்ஸ் போடுறீல்ல, நான் செத்து போயிட்டேன் ஐயா, லோன்லாம் ஃபோர்க்ளோஸ் பண்ணணும், யாரும் கட்டாதீங்க. வீட்டு லோனு, கார் லோனு, பர்சனல் லோன் வாங்கல ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று போடுவாங்க. அது அப்போதைக்கு அந்த பசங்க உங்கள்கிட்ட சொல்ல மாட்டானுங்க. ஐயோ அவனுங்க ஒரு பக்கம், எப்படியோ மந்த்லி 25ஆம் தேதிக்கு மேலே நீ எந்த பேங்க் லோன் கேளுமா, உனக்கு லோன் கொடுப்பாங்க. மந்த்லி டார்கெட்டு, அவன் டார்கெட்டு முடிச்சிருந்தா அவனை அலட்சியப்படுத்திடுவான், இல்லை பரவாயில்லங்கன்றான். நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஒன்று சேமித்து வச்சுக்குவான், அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே இந்த அடிமையை பயன்படுத்திக்கலாம், லோன் கேட்டிருக்கு இந்த அடிமை அப்படின்னு டிஸ்போசல் பண்ணுறதுமா. டார்கெட்டு, கடன் கொடுக்கவும் ஒரு டார்கெட்டு, கடனை வசூலிக்கவும் ஒரு டார்கெட்டு. அவன் எப்போ ரொம்ப ப்ரெஷர் ஆவான்னு தெரியுமா, 20ஆம் தேதிக்கு மேலே தான் அவன்கிட்ட பேட் வேர்ட்லாம் பேச ஆரம்பிச்சிடுவான். அங்கே அவனை ஏற்று எப்படி இருக்கும். ஐசிஐசின்னு ஒரு பேங்க் இருந்தது, இப்போ இருக்காது, ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆனால் ரொம்ப வேகமாக வந்து தனியார் பேங்க் அதுதான். நான் அதில் வந்து சென்னையில் வந்து வேலைவாய்ப்பு உச்சத்தில் வந்து கலெக்ஷனில் இருந்தேன். நான் போய் யார்கிட்ட போய் கேட்க தெரியும் எனக்கு, நான் பார்க்காத வேலை தான் என்ன, நான் போய் எல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டேன், அப்படியே வர்றது. போய் கேட்டால் காசு இல்லை. இந்த நான் மகனால் உள்ள கார்த்திபோ வரல, என்னடா ஸ்கோர் போகுது, லோன் வசூல் பண்ண போயிட்டு அதுமாரி சிவன் பார்க்கில் உட்காந்துருந்தா அதுமாதிரி டீமாக உட்காந்துருப்பாங்க, பேசிட்டு சாயந்தரம் வந்து ஒரே மாதமும் சம்பளம் கொடுத்தாங்க. அந்த மாதம் வேலையை விட்டு நான் வந்துட்டேன், இது நமக்கு சரியான வேலை இல்லைது அப்படின்னு கொடுத்தாங்க. ஒரு ஏடிஎம் கார்டு கொடுத்தாங்க, அந்த வேலைக்கு சேர்ந்ததுக்கு. ஒரு மீட்டிங் ஒன்று வச்சாங்கம்மா,
ஆடா அப்பாவே எல்லாரையும் உட்கார வச்சு கெட்ட கெட்ட வார்த்தையில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க? அவள் வசூல் பண்ணாதன்னா பணம் வரும். என்னடாவா? யாரடா கேட்குறா என்னடான்னு நினச்சிட்டு நம்ம யாரடா கேட்குறா என்னடான்னு. யோ என்ன அப்படி பேசுகிறா அப்படின்னு என்னை அழைச்சிட்டு போகணும். இல்லை இல்லை பயப்பட பார்த்தா இன்னும் பேச போகிறான். டே உன்னை நான் வேறு மாதிரி நினச்சேன். நீ என்னடா பம்பிக்கிட்டு உட்காந்துருக்க? வீரல்ல நினச்ச ஒன்று. எங்கடா போனீங்க? எங்கடா கெட்ட கெட்ட வார்த்தை எங்கடா வசூல் பண்ணீங்க? பணம் எங்கடா? டார்கெட் எங்கடா? ஆச்சா மூச்சா போட இவன் தான் பெரிய ஆஃபீஸர் போல இருக்குன்னு நினச்சான். அவனை வந்து ஒருத்தன் விட்டான் பாரு பாட்டு. எங்கள்கிட்ட பேசலாமா அந்த ஆள்? அவனை பிடிச்சிட்டான். இவனை கெட்ட வார்த்தையில் என்னடா பண்ணிகிட்டு இருக்க நீ? ஒழுங்காக வேலை வாங்கியிருந்தா பணம் வந்துருக்கூடாங்கிறான். சரி இவர் தான் பெரிய ஆஃபீஸரு அப்படின்னு நினச்சா அவனை ஒருத்த வந்து பிடிச்சான். இப்படியா போகுதுமா செயின்? இது எங்கே போய் நூல் பிடிச்சி பார்க்குறது? கடைசியாக ஓனரோட பிஆரோட போய் நிற்கும். அப்படி தானே? அவங்களுக்கு தேவை அந்த டார்கெட்டு கம்ப்ளீட் ஆகணும். டார்கெட்டு கம்ப்ளீட் ஆகணும். நான் இன்னொன்னு சொல்கிறேன், லோன் வாங்காதீர்கள். சரி இன்னொரு டவுட்டும் எனக்கு இருக்கு. இப்போ லோன் கஷ்டப்பட்டு வாங்குறவங்க இருக்காங்க சார். எல்லாமே உங்களுக்கு தரோன்னு சொல்லி ஃபோன்ல பேசும்போதே வாங்கிக்கிறேங்கன்னு வாங்கிட்டு லோன் வாங்க போவாங்கல்ல சார், கலெக்ஷன் ஏஜென்ட், அவங்கள டார்ச்சர் பண்றதை பத்தி சொல்லுங்க. கலெக்ஷன் ஏஜென்ட்டை வந்து இது ஒரு நாளில் நடந்திருக்காது அந்த சம்பவம். அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேயா? வீட்டில் இருந்துக்கிட்ட வீட்டில் இல்லைங்கிறது, அந்த பூட்டு வந்து வெளியால் பூட்டுற மாதிரி உள்ள பூட்டு இருக்குல்லம்மா, அப்படி தொங்க விடுற பூட்டு, அதில் தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த உள்ளேருந்து பூட்டி சாவி இழுப்பும் தெரியுமா, அது வெள்ளாலையும் இருக்கிற மாதிரி இருக்கும். அது வீடு பூட்டியிருக்கா இல்லையாலாம் தெரியாது. சரிதானே? ஏன்னா அந்த தாப்பாக இருக்காது, அந்த இது இருக்கும், அந்த பொறியின் டோர்களை விட்டு லாக் பண்ணுறது, அதில் உள்ளாலே லாக் பண்ணுவாங்க. ஊரில் இல்லைம்பாங்க, ஃபோன் எடுக்க மாட்டாங்க, வேறு நம்பர்லேருந்து வர்றது, விதமாக வர்றது, அட்ரஸை வெக்கேட் பண்ணிடுறது, அந்த அட்ரஸில் இருக்க மாட்டாங்க. ஏம்மா உனக்கு ஒரு கூத்து சொல்லவா? இதில் ஒரு சிம் கார்டு பேங்க்குக்கு கொடுத்தேன். ட்ரூ காலரில் வந்து டாக்டர் ஆர்எஸ் தமிழ்வேந்தன் அட்வொகேட்டுன்னு வருது. பேங்க்குக்காரன் யோப்பா நான் ஒரு நேர்மையானவன்டா, ஒழுங்காக கட்டுறேன்ட்டாங்கன்னா வேண்டாம். வக்கீலுக்கும் போலீஸுக்கும் லோன் இல்லை, ஆனால் லோனை வசூல் பண்ண நாங்கள் 2 பேரும் வேணும். ஆனால் வக்கீலுக்கும் போலீஸுக்கும் லோன் இல்லை. அது தான் போலீஸ் குவார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. வக்கீலுக்கு ஒரு குவார்டர்ஸ் கட்டி கொடுங்க ஐயா, எங்களுக்கு ஒன்று லோனு தர மாட்டேங்கிறான், வீடு வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. சரின்னு ஒரு நம்பர் வாங்கினோம் புதுசாக. போய் ஏர்டெல்லில் போய் நம்பர் வாங்கினேன் லோன் கொடுக்க. பார்த்தா அதில் ஏற்கனவே ஒருத்தர் லோன் வாங்கி திவாலாக இருக்கிறார் அந்த நம்பரில். அப்புறம் தான் தெரியும் யூஸ்டு ஃபோன் நம்பர்னு ஒன்று இருக்குங்கிறதே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. யூஸ்டு மொபைல் நம்பர் இருக்குல்ல. நான் போய்ட்டு சார் ப்ராப்பராக இருக்குது பாருங்கள், சிபில்லாம் நல்லா இருக்குது, லோன் கொடுக்கணும். என் நம்பரை ட்ரூ காலரில் போட்டு அந்த நம்பர் ஏற்கனவே பிளாக்கில் இருக்குன்ட்டாங்கம்மா. உடச்சி போட சிம் கார்டை. நான் அப்புறம் சொல்லிட்டேன், நான் வக்கீல் தாங்க, நானும் காரெல்லாம் வாங்கணும், வழிவேக பண்ணி கொடுங்கன்னு சொல்ல டவுன் பேமெண்ட் போட்டான் பாரு. மற்றவனுக்கெல்லாம் கம்மி, 0 பேமெண்ட்டில் வண்டி டெலிவரி பண்ணுறான். ஒன்று தேடு கட்டுங்க வண்டி தர்றேன் அப்படின்னு தான். சரி கட்டு எடு அப்படி சொல்லி. அப்போ நேர்மையாக கட்டுறவங்களுக்கு லோன் தர்றதில்லை, கட்டாதவன்ட்ட கொண்டு கொடுக்குறது, கிரெடிட் கார்டை கொண்டு பிளாட்ஃபார்மில் கொண்டு கொடுக்குறது, அப்புறம் அலைய விடுறது. கிரெடிட் கார்டு வந்தப்போ எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? சகட்டு மாடி கொடுத்தாங்க. நல்ல வேலை வக்கீலுக்கு லோன் இல்லைன்னு சொன்னது. இது நானும் பெரிய கடைக்காரனாக இருப்பேன். கிரெடிட் கார்டை வாங்கி தேய்ச்சி. கிரெடிட் கார்டு ஒரு நல்ல சிஸ்டம், உனக்கு பயன்படுத்த தெரிஞ்சாது நல்ல சிஸ்டம். உனக்கு பயன்படுத்த தெரியலன்னு வாயை மூடிட்டு அது போகாது. எல்லாமே பயன்படுத்த தெரிஞ்சு யூட்டிலைசிங் பண்ண தெரிஞ்சால் கிரெடிட் கார்டு வாங்குறீல 40 நாளையில் கட்டிடணும். நீ பொருளை வாங்கிடுற 40 நாளில் கட்டிட்டீங்கன்னா ஓகே. பொருளை வாங்குறதுனால சார்ஜஸ் போடுறாங்க சார். அது மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஏரோன்ஸ் உண்டுமா? நான் நம்பி உனக்கு ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறான்ல, அதெல்லாம் நான் மறுக்கலை. அதை நான் அனுபவ ரீதியாக அப்படி எனக்கு கிரெடிட் கார்டு கிடையாது, பட் எங்கள் வீட்டில் உண்டு. அதை வாங்கி அந்த கரெக்டாக கட்டுறாங்கல்ல, அந்த தேதிக்குள்ளே காசு போட்டுட்டோம்னா பெனால்ட்டியெல்லாம் வராது. ஆனால் ஒரு 12 ரூபா தங்கி போச்சுமா, 712 இன்னும் 12 ரூபா தங்கி போச்சு. அதுக்கு வந்து விழுந்தது பாரு ஒரு 2200 பக்கம், தட்டா டுமில் டம்முன்னு. அப்போ பத்தியா டொனால்ட் டக் வச்சான், பத்தியா வச்ச 50 ரூபா அப்போ எனக்குன்னு சொன்னேன்னா. கிரெடிட் கார்டுங்கிறது விளையாட்டு விஷயம் இல்லை. ஆனால் கிரெடிட் கார்டு நீ ஒழுங்காக ரீபே பண்ணால் உனக்கு லோன் அமௌண்ட் எவ்வளோ வேணுமோ பேங்க்கில் வாங்கலாம். இந்த அட்ரஸ் விட்டு இன்னொரு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி போகிறேன்ல, போயிட்டு நீங்கள் போய்ட்டு மூடிட்டு இன்னொன்று தேட முடியாது, கொஞ்சம் ட்ராக் பண்ண முடியும். நம்பர்லாம் மாற்றிடுறாங்கம்மா, செல் நம்பர்லாம் மாற்றிடுறாங்க. ஏன்னா பேங்க்குன்னு கேஸு நமக்கு இருக்குமா, பேங்க் சைடும் ப்ராப்ளம் இருக்குது. செல் நம்பர்லாம் மாற்றிடுறாங்க, அட்ரஸை மாற்றிடுறாங்க, பிடிக்கவே முடியல. அப்போ தான் 2 நாமினி நம்பர்னு வாங்குவாங்க தெரியுமா? போடுறா அவனுக்கு போனேன் போட்டு பொலன்னு பொழந்தாக்க அவனும் மாற்றிடுவான் ஒரு கட்டத்தில் நம்பரை, அவனும் மாற்றிடுவான். அப்போ என்ன செய்வான், அவனுக்கு ஒரு 2 நம்பரை பிடிப்பான், போட்டு கொளுத்து அவனை போட்டு அப்படின்னு. நம்ம பேங்க்ல நாமினி நம்பர் சொல்லுங்கள், ஃப்ரெண்டு நம்பர் சொல்லுங்கள், வாங்குறா இல்லைம்மா கிட்டக்கிட்டுன்னு சொல்லுவேன். வேறு நம்பரை ரிங் கூட பண்ண மாட்டான். அப்புறம் அடிப்பான் பாரு ரிவிட்டு, எல்லாமே முடிஞ்சு போயிடுமா. கடைசியாக அந்த அட்ரஸுக்கு வந்து தபால்லாம் வந்து கோர்ட்டு சம்மெல்லாம் வந்து போயிடும்.
நீ எப்போ மாட்டுவ தெரியுமா? சொல்லு பாப்பா, எப்படி ஒன்று பிடிப்பாங்க திருப்பி? ஆதார் கார்டு. திருப்பி உன் வீட்டுக்கு வருவான். ஆதார் கார்டெல்லாம் மேட்ரே கிடையாதுமா. எத்தனை ஆதார் கார்டு வேணும்? அட்ரஸ் தானே, எங்கே போனாலும் மாற்றிக்க போகிற. அதே அட்ரஸ்ல இருந்தால் என்ன பண்ணிட்டு போகிறாங்க? ஆதார் கார்டு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுவில்ல, அட்ரஸ் சேஞ்ச் பண்ண ஒரு ப்ரூஃப் கொடுப்பில்ல, ரொம்ப ஈஸி ப்ரூஃப் இது. கேஸ் பில்லு அடுத்த நாள் காலையில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த லவ் டுடே சொல்லுவோம்ல, தட்டினா தூக்கிடுவோம்மான்ல, பார்த்துட்டே இருப்பாங்க. கொண்டு போய் நீங்கள் வச்சு கேஸ் வாங்குவேன். கேஸ் பில்லு, சிலிண்டர் வாங்கினா பில்லு கொடுப்பாங்க. அந்த பில்லை கொண்டு போய் அப்லோட் பண்ணுறீல்ல சிலிண்டருக்கு, மாட்டிப்பேன் இன்றைக்கி. பில்லுக்கு எதுக்கு அப்லோட் பண்ணுவேன்? ரெண்டல் அக்ரிமெண்ட்டை கொண்டு கொடுத்து அப்லோட் பண்ணுவேன். இந்த அட்ரஸுக்கு வேணும்னு மாட்டிப்பேன். உன்னை தூக்கிடுவேன், வீட்டுக்கு வந்து பாங்கம்மா. இப்போ கிருநாயிடும், எப்படா இந்த அட்ரஸுக்கு வந்தாங்கன்னு. சிம்பிள். ஆனால் நீ வாட்சிங்கிலே தான் இருந்துக்கிட்டு இருப்ப. நீ லோனை ஏமாற்றிட்டு ஒன்று தப்பிச்செல்லாம் வந்துடவே முடியாதுமா. நீ வாட்சிங்கிலே தான் இருப்ப. உன்னைகிட்டது பணத்தை அவர்கள் கறக்காமல் விடவே மாட்டார்கள். இவன் போயிட்டா அடுத்த வேலை, இவன் வேறு பேங்க்கு போயிடுவான். நீ அடியா அப்புறமாட்டி, தம்பி லோன் கேட்டு இது பண்ணீங்கல்ல தம்பி, இப்போ பணம் வச்சுருக்கேன், நான் வேறு பேங்க் வந்துட்டேன், வையா போனேன் அப்படிமா. கம்பர் ராவணன் தோத்து போய் நின்ற போது கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் சொல்லக்குள்ள கடன்பட்டார் நெஞ்சம் போல்னு சொன்னார். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன்கிறார். கடன் எவ்வளோ கொடுமையானது. பகட்டுக்கு கடன் வாங்கி ஆடம்பரம் பண்ணால் லாக் ஆகிடுவோம்மா. நபிகள் நாயகம் தான் சொல்லுவாருமா, கடன் வாங்காதீர்கள், அவமானம் வாசலிலே படுத்து கொண்டிருக்குமா. பட்டுன்னு வீட்டுக்குள்ளே வந்துடும். தினம் அந்த அவமானத்தை தாண்டி தானே போகணும், எப்போ ஒன்றும் உள்ளே வந்துடும். அதுமாரி சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், அவசியமில்லாத பொருட்களை வாங்கி சேர்த்தீர்கள் என்றால் அவசியமானதை இழப்பீர்கள். சுவாமி விவேகானந்தர். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.